கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே. ஆகவே இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற போது 3 விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, போதித்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காட்டுறார். அடுத்து நம்ம மேலே கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனையும் சொல்கிறார். ஆகவே இந்த போதித்து, அதே போல் நடக்க வேண்டிய வழியை காட்டுவது, ஆலோசனை சொல்வது, இந்த 3 காரியங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது மட்டுமே நன்றாக இது நிகழும். ஏனென்றால் இந்த 3 சம்பவம் சந்தித்தாலே ஒழிய வேறு விதத்தில் இது சாத்தியமே இல்லை. ஆகவே நேரடியான ஒரு சந்திப்பு, அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கும். நேரடியாக உட்கார்ந்து போதிக்க முடியும், நடக்க வேண்டிய வழியில் காட்ட முடியும், இதுதான் அப்படின்னு. அதே போல் கண்ணை வைத்து அப்படின்னா ஒரு நெருக்கம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நெருக்கம், நெருங்கியதான ஒரு உறவு, இந்த காரியம் எல்லாமே நேரடியாக நாம் சந்திக்கும் பொழுது மட்டுமே நடக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். நாம் யாரை சந்திக்கப் போகிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும் போது அவரை நாம் சந்திக்கிறோம். உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்து உங்களை என்னையும் மீட்டு ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ வச்சார, அவரை சந்திக்கிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஆகவே ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த நாள். நீங்கள் யாரையாவது ஒரு பெரிய விஐபியை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அதே போல் அதை காட்டிலும் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த வாரத்தின் முதல் நாள். இந்த நாள் நான் கர்த்தரை சந்தித்து அவரோடு ஆராதனை, அதாவது நெருக்கமான ஒரு உறவு தான் ஆராதனை. அந்த காரியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாகிறேன் என்ற ஒரு தீர்மானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள் உருவாகட்டுமே. அது நல்லது. ஏனென்றால் நாம் ஆண்டவரை சந்திக்க புறப்படும் போது அவரும் நம்மை சந்திக்க ஏற்கனவே அவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். நாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு ஆராதனைக்கு செல்லும் போது ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் என்ன நடக்கப் போகிறது என்றால், கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார், ஒரு தரிசனமாக காட்டுவார். உள் மன கண்கள் திறக்கப்பட்டு அந்த கண்கள் பார்க்கும்படியாக செய்வார். அதே போல கண்ணை வச்சு ஒரு நெருக்கமான உறவின் அடிப்படையில் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தாமே கொடுத்து, நடக்க வேண்டிய வழி இதுதான், பாதை இதுதான் உனக்கு என்று சொல்லி திட்டமும் தெளிவாக பேசுகிற, ஆலோசனை கொடுக்கிற, பக்தி விருத்தி உண்டாக்குற, குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு அடைய அவரின் ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை சந்திக்கிற நாளாக இருக்கிறபடினால் வேறு யாருக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க, வேறு எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. இது கர்த்தருக்குரிய நாள், அவரை சந்திக்கிற நாள் என்று சொல்லி அவர் ஒருவருக்கே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தால் இது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வேறு எதற்குமே இடம் கொடுக்காதீர்கள். தனியாக, குடும்பமாக, குழுவாக, சந்தோஷமாக நீங்கள் புறப்பட்டு நீங்கள் தொடர்ந்து ஆராதனைக்கு போய்கொண்டிருக்கிற அந்த திருச்சபைக்கு செல்லுங்கள். அது உங்களுக்கு இன்பமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை சந்திக்கிற நல்ல நாள் தான் இந்த நாள். அவரை சந்திச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அவரின் ஆலோசனைகள் உங்களை உயர்த்தும். எந்த விதத்திலும் கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். ஆகவே புறப்படுங்கள், ஆராதனைக்கு செல்லுங்கள், ஆராதனை செய்து வெற்றியோடு திரும்பி வாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கென்று எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கட்டும்.
தொடர்ந்து எங்கள் வாழ்விலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.